அதற்கு அப்பொழுது அதை அம்மாவிடத்திலே சொல்லி அதற்கு 5% வரி இருந்ததை ரத்து செய்த அரசாங்கம் அதிமுக. கிராமத்திலே வாழுகின்ற மக்கள் ஏழை நடுத்தர மக்கள். ஆக அவர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளியிலே நம்முடைய மாணவர்களை சேர்த்து படிக்க வைக்கின்றார்கள். அப்படி அந்த ஏழை மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கின்ற பொழுது 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அரசு பள்ளியை படித்த 41% மாணவர்கள் சுமார் 3,80,000 மாணவர்கள் அதிலே பயன்பெறுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்திய அரசு அதிமுக அரசு. இன்று இந்த திட்டத்தின் மூலமாக 2818 அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள். அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு ₹1 செலவில்லாம அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டத்தையாவது திமுக ஆட்சியிலே நிறைவேற்றிருக்காங்களா? ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? சொல்லுவார் ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே மாதந்தோறும் குடும்ப தலைக்கு ₹1000 வழங்கப்படும் என்று அறிவித்தோம், அதை கொடுத்தோம் என்று சொல்கிறார். எங்கு கொடுத்தாரு? 28 மாசம் சட்டமன்றத்தில் போராடி வாதாடி தொடர்ந்து எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களுடைய சட்டமன்ற அழுத்தம் கொடுத்து பொதுக்கூட்ட வாயிலாக அதிமுக பொதுக்கூட்டத்தின் வாயிலாக திரு ஸ்டாலின் அவர்களே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ₹1000 கொடுப்பதாக சொல்லி அந்த ஏழை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த தொகை கொடுக்கவில்லை என்று அழுத்தம் கொடுத்த காரணத்தினால 28 மாசம் கழிச்சு தான் நம்முடைய குடும்ப தலைவிக்கு ₹1000 கொடுத்தார். அந்த குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, அதிமுக கட்சியுடைய அழுத்தத்தை பார்த்து தான் கொடுத்தார். இப்போ 30 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. ஏன் முத கொடுக்கல? இப்ப மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாரு. திரு ஸ்டாலின் கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டார். வேற வழி இல்லை. அதனால விதிகளை தளர்த்தி 30 லட்சம் பேருக்கு மேலும் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து மனு வாங்கிட்டு இருக்கார். இன்னும் எத்தனை மாசம் இருக்குது? 8 மாசம் இருக்குது. ஏற்கனவே 28 மாசம் உரிமை தொகை மக்களுக்கு வழங்கல. இப்போ இன்னும் 8 மாசம் தான் இருக்குது ஆட்சி முடிகிறதுக்கு. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை மையமாக வைத்து மக்களை ஏமாற்றி அவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக ஸ்டாலின் மாடல் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இன்றைக்கு 30 லட்சம் பேருக்கு இன்றைக்கு மாதந்தோறும் அந்த குடும்ப தலைக்கு ₹1000 கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். அத்தனை ஏமாற்று வேலை தானே. உண்மையிலேயே இந்த ஏழை மக்களுக்கு இந்த அரசுக்கு அனுதாபம் இருந்தால் அவருடைய படுகின்ற கஷ்டம் உண்மை என்று தெரிஞ்சும் ஏன் கொடுக்கவில்லை? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வாங்கித்தான் பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்லை திமுக காரருக்கு, திமுக கட்சி. இவர்களுக்கு அடுத்த ஆண்டு இந்த மக்களுடைய வாக்கு தேவை, ஓட்டு தேவை. அதனால இந்த அறிவிப்பை கொடுத்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக செயல்படுகிற அரசு திமுக அரசாங்கம். திராவிட அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது கொரோனா காலம், கடுமையான சோதனையான நேரம். ஒரு வருஷம் யாரும் வெளியே போக முடியல, வேலைக்கு போக முடியல, வருமானம் இல்லை. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி ஏறல. அதிமுக அரசு திறமையா செயல்பட்ட காரணத்தினால இன்றைக்கு கொரோனா எப்படி யாருக்கு வரும்னு தெரியாது, அது எந்த ரூபத்தில் எப்படி வருதுன்னே தெரியாது. அது காற்றில் பரவக்கூடிய வைரஸ். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அதிமுக ஆட்சி திறம்பட செயல்பட்டு விலையெல்லாம் நம்முடைய விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சருடைய கூட்டத்தை கூட்டி காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது தெரிவித்தார் அவர் கருத்து, இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு.